கர்நாடக மாநிலம் மைசூருவில் ரேவ் பார்ட்டி என்ற பெயரில் இளம் பெண்களுடன் மதுவிருந்து நடத்திய 64 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒரு பண்ணை தோட்டத்திற்குள் டிஜே இசையில் நடந்த மதுவிருந்தில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் யார்? மைசூருவில் ஒரு பண்ணை நிலத்தில் நடந்த ரேவ் பார்ட்டி வீடியோக்கள் தான் இவை. மதுவிருந்தில் கலந்து கொண்ட இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு எடுக்கப்பட்டுள்ளன. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலத்தின் கலாச்சார நகரமான மைசூருவில் தசரா திருவிழா கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் மைசூர் மீனாட்சிபுரா பகுதியில் சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமான பண்ணை தோட்டத்தில் மது விருந்துடன் ரேவ் பார்ட்டி நடந்துள்ளது. சனிக்கிழமையன்று இரவு தொடங்கிய ரேவ் பார்ட்டி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நீடித்துள்ளது. பெங்களூரு, மடிக்கேரி பகுதியினர் மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் இந்த போதை விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இளம்பெண்கள், ஐடி ஊழியர்கள், தொழிலதிபர்கள் இந்த பார்ட்டியில் கலந்து கொண்டு ஆட்டம் போட்டுள்ளனர். டிஜே இசை அந்த இடத்தையே அலறவிட்ட நிலையில் இளம் பெண்களுடன் போதை விருந்து நடப்பதாக மைசூரு போலீசாருக்கு சிலர் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த சுமார் 50 போலீசார் பார்ட்டி நடந்த தோட்டத்தையே சுற்றி வளைக்க அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயற்சி செய்துள்ளனர். ஆனால் போலீசார் மது மயக்கத்தில் இருந்த அனைவரையும் பிடித்து வரிசையாக உட்கார வைத்து சோதனை நடத்த தொடங்கினர். சோதனையில் போதை மருந்துகள் எதுவும் சிக்காத நிலையில் அங்கு போதையில் இருந்த இளம் பெண்கள் உட்பட 64 பேருக்கு ரத்தம் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டது. விதிகளை மீறி மதுவிருந்து கொண்டாட்டம் நடத்தியதாக கூறி இளம் பெண்கள் உட்பட 64 பேரை மைசூரு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுவிருந்தில் வெளிநாட்டினர் யாரேனும் பங்கேற்றிருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருவதாக மைசூர் எஸ்பி விஷ்ணுவர்தன் தெரிவித்துள்ளார். மைசூருவில் மதுவிருந்து கொண்டாட்டத்திற்குள் போலீசார் சோதனை நடத்தியதால் அடுத்த பார்ட்டி நடத்த திட்டமிட்டிருந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருந்தவர்களும் கலக்கத்தில் உள்ளனர்.